உனக்கு என்னப்பா சென்னையில இருக்க, நல்லா சம்பளம் வாங்குறேன்னு நக்கலா கேட்கிறவங்களுக்கு இந்த பதிவு. நாங்க ஒண்ணும் வேணும்னே சொந்த ஊர் விட்டு வந்து வேலை பார்க்கல. சரிங்களா? நாங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலை சொந்த ஊர்ல கிடைக்காத ஒரே காரணத்தினால தான் இங்க வந்து வேலை பார்க்குறோம். இங்க விக்கிற விலைவாசிக்கும், வீட்டு வாடகைக்கும் சொந்த ஊர்ல சொந்த வீட்லருந்து வேலைக்கு போயிருந்தா ரூ. 15,000 மிச்சம் பண்ணியிருக்கலாம். இங்க ரூ. 40,000 சம்பளம் வாங்குறது ஒண்ணு தான். அங்க ரூ. 20,000 சம்பளம் வாங்குறது ஒண்ணு தான். அப்புறம் எதுக்கு அங்க போய் வேலை பார்க்குற? மறுபடியும் இங்க வான்னு நீங்க மறுபடியும் கேட்கலாம். இல்ல. ஆனா, இருக்க நேரத்த விட வேலைக்கு இருக்கிற நேரம் தான் அதிகம். அப்போ நம்ம புடிச்ச வேலைக்கு போயிட்டு வந்தா தானே நம்மளுக்கு கொஞ்சம் மன திருப்தியா இருக்கும். பிடிக்காத வேலைக்கு சொந்த ஊர்லேருந்து போயிட்டு, அங்க இருக்கிற ப்ரெஷர் எல்லாம் வீட்ல வந்து காட்டிட்டு, அங்க போய் மன பிரச்சனையாயி, அங்க தேவையில்லாம பிரச்சனை வந்து, இதெல்லாம் தேவையா? அதுக்காக வேண்டி தான் என்னதான் பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நாங்க இங்க இருக்க வேண்டியதா இருக்கு. இதே வேலை வாய்ப்பு, இதே சம்பளம் ஊர்ல இருந்தா நாங்க எதுக்கு விட்டுட்டு வரவா போறோம்? தீபாவளிக்கு, பொங்கலுக்கு போயிட்டு சொந்த ஊர் விட்டு வெளியே சென்னைக்கு வராம எத்தன பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அழுதுகிட்டு இருக்காங்கன்னு எத்தன பேருக்கு தெரியும். நானே இந்த தடவ எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுங்களா? யாரும் புண்படுத்தாதீங்க. நான் உங்கள யாராவது புண்படுத்தியிருந்தா புரிஞ்சுக்கங்க.